நீ நாம கார்ட்டூன் நேரத்தில் பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் டெய்லி வீடியோ போடலான்னு நினச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் சப்போர்ட்டை கொடுங்க. இனிமேல் வரப்போகிற எபிசோடெலாம் கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க வளர்ந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் வித் லெவல் 2 சூப்பர் சீட்ஸ் பவர் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம பெலிரோஸாவும் என்ன ட்ரெஸ் இது, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கும் டார்கோனுக்கும் இன்றைக்கி மேரேஜ்னு சொல்ல நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் மேரேஜ் கிஃப்டாக நாங்கள் இந்த உலகத்தையே பரிசாக தரப்போகிறோம் அப்படின்னு அங்கே இருக்க டீமன்ஸ் எல்லாம் சொல்லுதுங்க. என்னது எனக்கும் டார்கோனுக்கும் மேரேஜா அப்படின்னு அவளும் குழப்பத்தில் இருக்க. பெலிரோஸா, இந்த உலகத்தில் ஒன்றை விட யாரும் அழகாக இருக்கக்கூடாது, அதனால் இந்த உலகத்தையே நான் அழிக்க போகிறேன். பெலிரோஸாவும் ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே ஏந்திரிக்கிற. பார்த்தா எல்லாமே கனவு. எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கனவு வருதுன்னு அவளும் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் நம்ம ரிஷும் என்ன பெலிரோஸா பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க, நைட்டு தூங்கலையா அப்படின்னு கேட்கவும் கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப வித்தியாசமான கனவெல்லாம் வருது அப்படின்னு அவளும் சொல்கிறா. யார் நீ லவ் பண்ணுற பர்சன் தானே அவன் கனவுல வராங்க, ஏன்னா லூப்பின்ஸ்க்கெல்லாம் அவங்க ஆசைப்படுறவங்க தான் கனவுல வருவாங்க. நீ அப்போனா யார் மேலேயே லவ்வில் விழுந்துட்ட, அது யாருன்னு கேட்கவும் என்னது லவ்வா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இவளும் சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணுங்களும் பெலிரோஸ் அது யார் எங்களுக்கு தெரியும், அது டார்க் ஒன்று தானே அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அவர் உன்னையை பார்க்கறதுக்கு தான் அடிக்கடி இங்கே வராரு, அவர் என்னையை பார்க்க வரல சார் ஃப்ளியோவை பார்க்க தான் வராருன்னு இவளும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. இந்த பொண்ணுங்களும் அதை நம்பாமல் நீ இருக்கும்போது மட்டும்தான் அவர் கண்டிப்பாக வராரு, நீ இல்லாதப்பெல்லாம் அவர் இந்த இடத்துக்கு வர்றதே இல்லை, நாங்கள் தப்பாக எதுவும் சொல்லலையே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் இங்கே வந்தார், அப்போ தான் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு மோதல் நடந்தது. அந்த மோதல் தான் உங்கள் 2 பேருக்கும் இடையில காதலை உருவாக்கி இருக்கும் போல். ஃப்ளியோவும் ரிஷும் எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் கடந்து வாழலாம். நாங்கள் 2 பேரும் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ரிஷும் சொல்கிறா. ஆமாம் நாங்களும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு அதையும் சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அவர் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டு. லூப்பின்ஸுக்கு இடையில எதுவும் பிரச்சனைனா அவங்க சண்டை தான் போட்டுப்பாங்க, ஆனால் அவர் அப்படி இல்லை, எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவார். நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்குதுங்க. இங்கே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க நம்ம லவ்வை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு ரிஷும் சொல்கிறா. சடனாக பார்த்தா நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் ஏதோ டீமன் இருக்குது அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னதே டவுனுக்கு பக்கத்தில் டீமன் இருக்கா, அப்போ இந்த டவுன் ஆபத்தில் இருக்கா அப்படின்னு இவளும் கேட்குறா. ஆமாம் டீமன் வந்திருக்கதை நானும் சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹியாவும் சொல்கிறா. டார்கோனில் ஒருத்தையும் இங்கே ஏதோ பேரியர் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்றா. பிரின்சஸும் குழப்பத்திலேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க சார் ஃப்ளியோ உங்கள்கிட்ட கொடுத்தது நம்ம அரசாங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு போலியான கோல்டு காயின் தான், எனக்கு டீமன்ஸோடையும் ஹியூமன்ஸோடையும் சண்டை போடுறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை, என்னோட லைஃப்பை நான் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், இந்த டவுனை சரி பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சதை தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தான் இதை கொடுத்துருப்பான். பொதுமக்களுக்கு நம்ம இந்த போலியான காயினை கொடுத்ததே இல்லையான்னு பிரின்சஸும் கேட்குறா. இல்லை நம்ம ஒருத்தருக்கு இந்த கோல்டு காயினை கொடுத்துருக்கோம் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. யாருக்கு கொடுத்துருக்கோம், இந்த உலகத்துக்கு மிஸ்டேக்காக சமன் பண்ணப்பட்ட பனாசாங்கிறவனுக்கு தான் கொடுத்தோம், அவர் தானே நீங்கள் டெலிவர்ஸா காட்டுக்கு அனுப்பி வச்சிங்க. ஆமாம் அவர் தான், இவங்க 2 பேரும் ஒரே ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அதனால தான் அவருக்கு ஹீரோ பதவி வேணான்னு சொல்லியிருக்காரு போல். இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம அவர்கிட்ட போய் எல்லோரும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இதை ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிரின்சஸும் யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரின்சஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னு அங்கேருந்து ஒரு சோல்ஜர்ஸ் வரான். நம்ம அடைச்சி வச்சிருந்த ஹீரோவும் அவங்க கூட இருந்தவங்களும் அந்த பிரிசன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க, அவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் கண்டுபிடிங்க. அவனுக்கு ஹீரோ பதவியை கொடுத்ததுக்கு இவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, இங்கே தான் இருப்பாங்க, எல்லா இடத்தையும் தேடி பாருங்க அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சார் நம்ம பிரிசன்லேருந்து தப்பிச்சதுலேருந்தே ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒளிஞ்சே தான் இருக்கும், நம்ம பிரிசன்லேருந்து தப்பிச்சிருக்கோம், நம்ம ஒன்றும் கிரிமினல் இல்லை, என்ன எதுக்கு அப்படி பார்க்குற, அப்புறம் எதுக்கு அந்த பாட்டம்லெஸ் பேக்கை திருடிட்டு வந்தீங்க, அது திருடலை, நமக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்துக்கிட்டோம், சொல்லப்போனால் அவங்க எனக்கு இதுக்கெல்லாம் ப்ரைஸ் தந்து தான் ஆகணும், அதுக்கு பதிலாக தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹீரோ சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் இந்த நாட்டுக்கு ஹீரோவாக இருந்தால் அவங்க தான் எனக்கு நிறைய கோல்டெல்லாம் கொடுத்து என்னை செட்டில் பண்ணி விட்றேன்னு சொன்னாங்க, அதுக்கெல்லாம் பதிலாக நான் இந்த பாட்டம்லெஸ் பேக் எடுத்து வந்ததுக்கு அவங்க எனக்கு நன்றி தான் சொல்லணும். அந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா வெறும் மண்வெட்டி தானா, இந்த இடத்துல தான் சத்தம் கேட்குது, எல்லோரும் வாங்கன்னு சோல்ஜர்ஸ்லாம் அந்த இடத்த சுற்று போட்டுறாங்க, அந்த மண்வெட்டி யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழியை நோண்டி யாருக்கும் தெரியாமல் அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆமாம் நம்ம இப்போ எப்படி மேலே போடுறது. அதுக்கப்புறம் சீன் கட்டாக்கி டார்கோனும் நம்ம ஹீரோவும் அவங்கள பற்றின எதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. டார்கோன் நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல, ஃப்ளியோ கிட்ட ரொம்பவே பெரிய லெவல் மேஜிக்லாம் இருந்தாலும் அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக்கு முன்னாடி பார்த்த இடத்துக்கு மட்டும்தான் அவனை அழைச்சிட்டு போவோம், அதனால் அவன் இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஃப்ளியோவை தேடுறதுக்காண்டியே எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டீங்க, இடையில சண்டை போட்டு இருக்கும்போதே அதையும் நிறுத்திட்டீங்க, அது இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மேஜிக்கல் பீஸ்லாம் அனுப்பி மெலிஷியத்தை பரவ வச்சு அந்த பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை வீக் ஆக்கிடலாம், அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம அந்த ராஜ்யத்தையே தரமட்டமாக்கிடலாம். நீ என்ன மறந்துட்டியா, பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை பெரிய லெவலில் அந்த ஃப்ளியோவால் ஒருத்தனாலேயே போட முடியும், அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அவனை தேடி கண்டுபிடிங்க.
நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களை எல்லாரும் எப்படி நினைப்பாங்க? எனக்கு இது தெரியும். உன்னை நான் சிரமப்படுத்தினாலும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிறதுக்காண்டி என்னையை நானே மாற்றிக்க முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒரு மக்களை இழக்கிறது கூட எனக்கு விருப்பமே இல்லை. இவங்க பேசிகிட்டு இருக்கதை அங்கே இருக்க ஒரு டீமன் பொண்ணும் கேட்டுடுறா. இவ கேட்டதை டார்கோனோட பிரதர்கிட்ட போயிட்டு கொளுத்தி போட்டு விட்டுறா. டார்கோனா இருந்துக்கிட்டு ஒரு ஹியூமனை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் டார்க் ஆர்மியில் சேர்க்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாரு போல். என்னது டார்க் ஆர்மியில் ஒரு ஹியூமனை சேர்க்க போகிறானா? எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான பவர் இருக்க ஒரு ஹியூமன் நினைக்கிறேன். அவன் ஹீரோவாக இருந்தானே, அவன் ஒரு ஹியூமன் தானே. ஆள் யாருன்னு காட்டு, நசுக்குன்னு நசுக்கி தூக்கி போட்டுடுறேன். டார்கோனா இருந்துக்கிட்டு உலகத்தை கைப்பற்றதை விட்டுவிட்டு ஹியூமன்ஸை தேடிட்டு இருக்கானா? இவனை பார்த்தா எனக்கே கடுப்பாக இருக்குது. நான் புது டார்கோனா மாற போகிறேன், என் அண்ணனை தோக்கடிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னோட ஆட்டத்தை பாருங்கடா அப்படின்னு இவனும் சொல்கிறான். நம்ம கேஸ்டியில் விட்டு தூரமாக இருந்தாலும் நமக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கேயே இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, அந்த பேரியரை தாண்டி எதுவும் டீமன்ஸ்லாம் உள்ளே வந்துருமா அப்படின்னு. ரேஸ் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமா? கண்டிப்பாக போகலாம். பக்கத்தில் புதுசாக ஒரு சீ ஃபுட் கடை இருக்குது. ரீஸ் அங்கே பாரு, அந்த பாட்டிக்கு ஏதோ பிரச்சனை. பாட்டி என்னாச்சு? எதுக்கு கடையை காலி பண்ணுறீங்க? நான் ரொம்ப வருஷமாக இந்த கடையை ரன் பண்ணாலும் இனிமேல் என்னால் நம்ப முடியாது. எனக்கு சப்ளையர்ஸும் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ரொம்பவே வயசாயிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த சப்ளையர்ஸ் எல்லாம் டார்க் ஆர்மியோட லாஸ்ட்டாக நடந்த வாரில் அவங்க கடையெல்லாம் அழிஞ்சிட்டு, போரில் டேரெக்டாக இல்லைனாலும் மறைமுகமாக நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதை விடு ரேஸ், புது கடையெல்லாம் நிறையா வருது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்துகிறான். இவங்க ஒரு கடையில் சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெலிரோசா வரா. நீங்கள் 2 பேரும் சாப்பிட தான் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேனே அப்படின்னு அவளும் சொல்கிறா. இதை கேட்டதும் ரேஸு ரொம்பவே சோகமாயிடுறா. நம்ம ஹீரோ கூட தனியாக சாப்பிட்லான்னு அவன் நினச்சிருப்பா. அட்வென்ச்சரிங் கில்டில் என்னோட ரேங்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால எனக்கு நிறைய காசு கிடச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன், உன்னோட ஹார்ட் ஒர்க்னால தான் நீ இவ்வளவு வளர்ந்துருக்க. அதுக்கு வேறு காரணம் இருக்குன்னு இவளுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்களாம் உதவி பண்ணதுனால தான் நான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன். அதே இடத்துக்கு ஹியா வரா. இந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான டீமன் இருக்கதை நான் சென்ஸ் பண்ணுறேன். அதுவும் இந்த பக்கம்தான். அங்கிட்டு பார்த்து பெலிரோசா ஷாக்காகிறா. அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம கோர்சல் தான். என் கூட்டத்தில் இருக்க ஒருத்தி தான் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பேரியர் இருக்குன்னு சொன்னான். அதை தான் வந்து செக் பண்ண வந்தேன். அப்போ தான் தெரியுது நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்க. பெலிரோசா, நான் உங்கள்கிட்ட அப்புறமா நிறைய பேச வேண்டியது இருக்குது. கனவுல வந்த மாதிரியே நடக்குது அப்படின்னு இவ்வளோ ரொம்பவே பயப்படுறா. ஹியூமன்ஸோட ஃபுட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் டார்கோனா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குலாம் நிறைய டைம் வந்திருக்கேன். எங்கள் இடத்துலையும் நிறைய கடையெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் மீட்லாம் குக் பண்ணி சாப்பிட மாட்டோம். நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினச்சி பார்க்குறான். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு பேரியரை போட்டுடுறான். பெலிரோசா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஆமாம், அவள் ரொம்பவே நல்லாவே சமைப்பா. அது மட்டும் இல்லாமல் அவகிட்டேருந்து நான் நிறையாவே கற்றுருக்கேன். சிலதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எல்லாமே துல்லியமான அளவாக போடணும். நீங்கள் ஹியூமன்ஸோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சிக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க போல். ஒரு நாடு வளரும் போது அதோட மிலிட்ரி பவரும் வளர்ந்தான் ஆகணும். அப்போது நீங்கள் எங்களை நோட்டம் விட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆமாம், லியோவை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே எங்களை அழிக்க முடியும். ஆமான்னு கார்சல் சொல்ல இவ ரொம்பவே கடுப்பாயிடுறா. உங்களுக்கு எப்படி நாங்கள் பிரச்சனையாக இருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்களும் எங்களுக்கு. நான் ரொம்ப நாளாக ரிஸ்க் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. உங்களுக்கு இன்னும் அதை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். ஹியூமன்ஸ்ட்ட இல்லாதது டீமன்ஸ்ட்ட ஒன்று இருக்குது, அதுதான் மெலிசியம். அந்த மெலிசியத்தை சில டீமன்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் நிறையா சேர்ந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு டேஞ்சர் தான். நம்மக்கிட்ட இருக்க ஹார்ஸும் அந்த கரடியும் மெலிசியத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த விஷயம் இவ்வளோ ஆபத்தாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. சில டீமன்ஸுக்கு ரத்த வெறியெல்லாம் இருக்கும். அதுக்கு எதுக்குடா என்னைய பார்க்குறேன்னு நம்ம ரிஸும் சொல்கிறா. உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த வேர்ல்டுக்கு வந்ததோடையே டெமி ஹியூமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்றா இருக்காங்கன்னு நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். லியோ சார், நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். என்ன பெலிரோசா, இன்றைக்கி என்னாச்சு ரொம்பவே அமைதியாக இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பழைய உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்தில் ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய வாலே இருக்குது. என்னாச்சுங்க அப்படின்னு ரிசும் கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாத. ஹீரோ சார், எவ்வளோ நேரம் தான் ஏறுறது? என் கையெல்லாம் ரொம்பவே வலிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பொறுத்துக்கோ. ஹீரோ சார், என்னால் இதுக்கு மேலே முடியலை. கண்ணு எங்கேயோ பார்க்க கவனம் செதறிடுது, கையை வலிக்கிடுது. ஐயையோ அப்படின்னு இவனும் கத்திக்கிட்டு கீழே விழுவுறதோடையே இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறாங்க. நம்ம பார்த்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் ரொம்பவே ஃபன்னாக அப்புறம் ஜாலியாக இருந்திருக்கும். அதே அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படிங்கிறத கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லிட்டு போங்க. இனிமேல் வரப்போகிற ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.